வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்தந்த செக்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோ ப்ரைஸ் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 5 செக்மெண்ட்டை பார்க்க போகிறோம். 100cc, 110cc, 125cc, 150cc, 160cc. இந்தந்த சிசி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள். இப்போ 100cc பார்க்கும்போது அந்த 100cc இருக்கிறதுல எது லோ ப்ரைஸ், அதே மாதிரி 125 எது, 150 எதுன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்ப்போம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற நடிச்சு கரெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னே ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் அப்படின்ற ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 100cc செக்மெண்ட். இந்த 100cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவோட HF டியூலாக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 100cc இல்லாமல் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட HF டியூலாக்ஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸ் கெயின் பண்ண ஒரு மாடல் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸும் பெட்மாலிக் பிளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி ரிப்போர்ட்டட். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்கெலாம் கிடையாது. IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 72,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 85,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா 110cc செக்மெண்ட். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஒரு டீசெண்டான ஒரு டிசைன், உங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியான மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப லீனியரான ஒரு டோனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு காம்பேக்டான டிசைன் ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் மோட்டர் சைக்கிளை தான் உங்களுக்கு டிவிஎஸ் இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க இன்ஜினும் ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இந்த டிரான்ஸ்மிஷன் டைப்பு உங்களுக்கு 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட்மாலிக் பிளேட்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.08 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தா வச்சிங்களா ஒரு 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து கிடைக்கும். இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். இது கொஞ்சம் லோ சிசி, அது இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னு வரும்போது அது மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். SPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 74,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 81,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கிலும் ரியலி ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த வெஹிக்கிளுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். அது இல்லாமல் நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மாடலுமே கூட. அது இல்லாமல் உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் இருக்கும். அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு டிசைன், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு, வெஹிக்கிளுடைய அந்த ஒரு லுக்குன்றதும் ஓவரலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டோனில் தான் இருக்குன்றப்ப டிசைன் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட்மாலிக் பிளேட்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு
10.72 பிஹெச்பி அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு வந்து 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவரும் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு 120 சிசிக்கு ஏற்ற ஒரு பவர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மைலேஜும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சில் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய வந்து ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்டம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்குன்றது வந்துடும். ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டோட்டல் வெயிட்னு பார்க்கும்போது வெறும் உங்களுக்கு 122 kgக்குள்ளேயே வருது. சீட் ஹைட்டும் உங்களுக்கு 799 mmன்றப்ப டைனமிக்ஸ் இட்ஸ் ஓகே. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு நார்மல் ட்ரம் மாடல் வந்து 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டிஸ்க் மாடல் வந்து 1,05,000. அவ்வளோதான். ப்ரைஸிங்லேயும் நல்ல ஒரு ரேஞ்சு. என்ன கேட்டிங்கன்னா ஓரளவு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம இப்போ பார்க்க போகிறது 150cc செக்மெண்ட். ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இருக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டார் சைக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த வெல் நோன், அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிள். ஒரு காலத்தில் இந்த வெஹிக்கிளோட சேல்ஸுன்றது அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் காம்படிஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வெஹிக்கிளை டம்ப் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது வந்து ஒரு சூப்பரான வெஹிக்கிள். இப்பயும் ஓரளவுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா காம்படிஷன், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு காலத்துலன்னு பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டர் ஓரியன்ட் மோட்டார் சைக்கிள்னு வரும்போது எல்லார் மனசுலையும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம பஜாஜ் பல்சர் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்றதுனால கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கும். உங்களுக்கு ரைடிங் அந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ் அதை மாதிரி விஷயங்களுக்கும் இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது நல்லாவே சூட் ஆகும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 149.5cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் கிளச் தான். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13.8 பிஹெச்பி அண்ட் 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாம் சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பவர் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீடு உங்களுக்கு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்லாம் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். பட் பவர் வந்து டீசெண்டாக இருக்கும், ஒரு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டு, பின்னாடி வந்து டிஸ்க் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் வந்து டுவெல் டிஸ்க் வரும். அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் இருந்தாலும் சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதை எடுத்தாலும் பண்ணிடுற டோட்டல் வெயிட் 148 kg சீட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் 1,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,47,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது 160cc செக்மெண்ட். இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவ் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ரோட் அப்பியரன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.79 பிஹெச்பி அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. ஒரு நல்ல பவர் இந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹேண்டலிங்ன்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு 115 to 120 சம்திங் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து மைலேஜ் பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 45 to 50 km கிட்ட வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்
டாப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருதுன்னுலாம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக டிஸ்க் பிரேக் தான். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 139 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,38,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,39,000 முடியுதுனப்போ ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு ஆஃபர் ஆகுது. சொல்லப்போனால் இதை விட கம்மி சிசியான 150 சிசி செக்மெண்ட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு மோட்டர் சைக்கிள்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரைஸிங்கில் ஹீரோ ஒரு சூப்பரான ரேஞ்சில் இந்த வெஹிக்கிளை எட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.